அடிமைத்தனத்திலிருந்துதான் விடுதலை பிறகு, அடக்குமுறைகளிலிருந்துதான் சுதந்திரம் கிடைக்கும். ஆயுத வழியில் தமிழ்நாடு விடுதலை படையும் போராடும் என்று தமிழ்நாட்டிற்கு அறிவித்தவர் மகத்தான மண்ணுரிமை தலைவர் தமிழரசன். தனது 21 வயதில் ஆயுதத்தை எடுக்க துணிந்தவன். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற சமூகத்தில் தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர். தேசிய தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் தேசிய தலைவர் தமிழரசன். ஒரு பக்கம் கர்நாடகக்காரர்கள் காவிரியில் தண்ணீர் தர மறுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இந்திய எல்லையை தாண்டுகிறார்கள் என்பதற்காக மீனவர்களை சிங்களவர்கள் சுடுகிறார்கள். நிலக்கரிகளை ஏற்றிச் செல்லுகிற வண்டியை முதலில் கவிழ்ப்பதற்கு திட்டம் போடுகிறது தமிழ்நாடு விடுதலை படை. அப்பொழுது கூட்ஸ் வண்டி, நிலக்கரி ஏற்றிய வாகனம் அங்கே செல்லும். எப்பொழுதும் செல்லாத பயணிகள் தொடர் வண்டி. மருதையாற்று பாலத்தில் நாங்கள் குண்டு வைத்திருக்கிறோம், இப்படிக்கு விடுதலை படை என்று எழுதி ஒட்டி வைத்து செல்கிறார் தலைவர் தமிழரசன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஈழத்தை அங்கீகரிப்பதற்கு ஆயுதம் தரித்த போரை அங்கீகரித்தார். ஓட்டுநரின் கவனமின்மையாலும் பல ஸ்டேஷன் மாஸ்டர்கள் அக்கறையின்மையாலும் அந்த தொடர்வண்டி மருதையாற்றில் கவிழ்ந்து விழுந்தது. விடுதலைக்காக போராடுகிற ஒரு தலைவனை மக்களுக்கு எதிராகவே திசை திருப்புகிறது இங்கே இருக்கிற உளவு அமைப்புகள். அவன் மக்களுக்காக வாழ்கிறான் என்றால் மக்களாலேயே அவன் அடித்துக் கொள்ளப்பட வேண்டும். அவன் மருதையாற்று பாலத்தில் மக்களை கொன்றவன் என்று விஷம பிரச்சாரங்களை செய்யப்பட்டது. தனது விடுதலையை நோக்கி அவரது பயணத்தை தொடங்கினோனோ அந்த மக்கள் என்னை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி கல்லால் அடித்து கொன்றார்கள் என்றால் அந்த மரணத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று பிரகடனம் செய்துவிட்டு கையை உயர்த்தி நின்றார். கல்லாலேயே மக்கள் அடித்து கொண்டார்கள் என்று. எவ்வளோ போராளிகள் இருக்காங்க. ஒவ்வொரு போராளிகளும் தன் நலனுக்காக போராடுறாங்களோ இல்லையோ, பிறர் நலனுக்காக, மக்கள் நலனுக்காக தான் போராடி இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தோழர் தமிழரசன் அவரோட போராட்டங்கள்லாம் என்ன, அவரோட வரலாறு என்ன, அவருக்கும் கலிய பெருமாள் அவர்களுக்கும் நட்பு எப்படி உருவாச்சு, விளக்கமாக சொல்லுங்க. அடிமைத்தனத்திலிருந்துதான் விடுதலை பிறக்கும், அடக்குமுறைகளிலிருந்துதான் சுதந்திரம் கிடைக்கும் என்பதற்கு சான்றாக 10 தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புளிய தமிழா, செத்து மடிதல் ஒரு முறை தாண்டா, சிரித்து கொண்டே செருகலம் வாடா என்று கவிஞர் காசியானந்தன் வரிகள் எங்கள் மாபெரும் மகத்தான மண்ணுரிமை தலைவர், மகத்தான போர் மறவர் தோழர் தமிழரசனையே சாரும். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். பொன்பரப்பிற்கு பருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பொறியியல் படிப்பிற்காக கோவைக்கு செல்லுகிறார். கெமிக்கல் இன்ஜினியரிங் நன்கு படிக்கக்கூடியவர். தன்னுடைய தாய்மாமன் வீட்டில் வளர்ந்து படித்து வருகிற மேன்மையானவர். கம்யூனிஸ்டங்கள் தலை தூக்குகிற இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டிலும் தலை தூக்கியது. மசூம்தார் அவர்கள் நிறுவிய அந்த கம்யூனிச சித்தாந்த கோட்பாட்டு போர்க்களங்கள் எளிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுகிற போது தமிழ்நாட்டிலும் அது சேர்க்கப்பட இருந்தது. அஹிம்சை வழியில் தமிழ்நாடு விடுதலை படை போராடவில்லை. மார்க்சிய லெனினிய அமைப்புகள் அஹிம்சை வழியிலும் ஆயுத வழியில் தமிழ்நாடு விடுதலை படையும் போராடும் என்று தமிழ்நாட்டிற்கு அறிவித்தவர் மகத்தான மண்ணுரிமை தலைவர் தமிழரசன். தனது 21 வயதில் ஆயுதத்தை எடுக்க துணிந்தவன். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற சமூகத்தில் தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர். எந்த இடத்திலும் சாதிய தீண்டாமை தொட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக பணியாற்றியவன். கோவையில் படித்து கொண்டிருக்கிற போதுதான் மசூம்தாரனுடைய புரட்சிகர போர்க்களங்களை பற்றி தெரிந்து கொள்கிறார். புரட்சிகர லெனினிய இயக்கங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் என்று கருதினார். அப்படித்தான் மார்க்சிய லெனினிய அமைப்புகள் உருவாகுகிற போது ஆயுதம் தரித்த போர்க்களத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் என்று தீர்மானித்தவர் தமிழரசன். ஈழப்போர் தொடங்கிய காலகட்டம். எண்ணற்ற விடுதலை புலிகள் தமிழ்நாட்டிலே ஆயுத பயிற்சிகள் மேற்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பேருதவியாக இருந்த மகத்தான தலைவர் தமிழரசன். பிரபாகரன்
பாண்டி பஜார் காவல் நிலையத்திலே கைது செய்யப்பட்டு வைத்திருக்கிற போது அவர் கையிலே பிடுங்கியிருந்த துப்பாக்கியை காவல்துறையினர் பிடுங்கி கொண்டார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த துப்பாக்கியை பிரபாகரனிடத்திலே கொடுக்க சொல்லி உத்தரவு விட்டார். உடனடியாக பிரபாகரன் சொன்னார், இந்த துப்பாக்கி இனிமேல் எனக்கு பொருந்தாது, எனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தமிழரசன் கைகளில் இந்த துப்பாக்கியை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்ன மாபெரும் மகத்தான மண்ணுரிமை தலைவர் தமிழரசன். தேசிய தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் தேசிய தலைவர் தமிழரசன். நிலக்கிழார்கள், அடக்குமுறைகள், வடார்காடு, தென்னார்காடு என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாவட்டங்களில் தலை தூக்கி தலை விரித்தாடியது. சிமெண்ட் ஆலைகள் ஒருபுறம் மண்ணை சுரண்டுகிறது. ஆதிக்க சாதிகள் அடித்தட்டு மக்களை சுரண்டுகிறார்கள். ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு ஒரே சமூகத்திற்கு கூட நிலவுகிறது. இதையெல்லாம் உடைத்தெறியப்பட வேண்டுமானால் நாம் கம்யூனிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆயுதம் தரித்த போரையே தமிழ்நாடு வீதிகளில் நாம் தலைத்தோங்க வேண்டும் என்று கருதிய தமிழரசன் பொன்பரப்பியை மையமாக வைத்துக்கொண்டு 3000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நீண்டு கிடக்கிற முந்திரிமர காடுகளின் வாழ்விடமாக அமைத்துக் கொண்டார். எண்ணற்ற தியாகங்களுக்கு சொந்தக்காரர் என்று இன்று பேசப்படுகிறது எளிய மக்களுக்காக வாழ்ந்த அந்த மகத்தான தலைவர். 10 ரூபாய் பணத்திற்கு கூட யாரிடத்திலும் பல்லிழிக்காமல் உணர்வாளர்களிடம் போய் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொண்டு போர்க்களத்திற்கு சென்று களமாடிய பெருந்தகையாளர் பொன்பரப்பி தமிழரசன். ஈழ இறுதிப் போர் உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கிறது. இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து எதையாவது உணர்த்தியாக வேண்டும். ஒரு பக்கம் கர்நாடகக்காரர்கள் காவிரியில் தண்ணீர் தர மறுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இந்திய எல்லையை தாண்டுகிறார்கள் என்பதற்காக மீனவர்களை சிங்களவர்கள் சுடுகிறார்கள். இந்த எகேத்தச்சியான விடயங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டுமானால் நாம் ஆயுதம் தரித்த போரைத்தான் முன்னெடுக்க வேண்டும் என்று கருதியவர் தமிழரசன். அந்த காலங்களில் மசூம்தார் கொள்கையை ஏற்றுக்கொண்டு அகிம்சை வழியில் பொன்பரப்பி மட்டுமல்ல, ஜெயங்கொண்டம், பெரம்பலூர், அரியலூர், கடலூர் என்று விரிந்து கிடக்கிற முந்திரிக்காடுகளில் ஆயுதமில்லாத அறிவாயுத பயிற்சியை மேற்கொண்டிருந்தவர் புலவர் க. கலிய பெருமாள். தமிழ் புலவராக விளங்கிய கலிய பெருமாள் பள்ளிக்கூடங்களில் அரசு ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு புரட்சிகர சிந்தனையை ஊட்டியவர். அந்த அடிப்படையில் தான் புலவர் கலிய பெருமாளும் தமிழரசனும் இணைந்து செயலாற்றுகிறார்கள். ஒன்று அகிம்சை வழி, இன்னொன்று ஆயுத வழி. இரண்டும் இந்த மண்ணுக்கு தேவைப்படுகிறது என்று முடிவெடுத்த காரணத்தால் இந்திய அரசு 1989களில் இலங்கைக்கு சென்று நடத்திய கோரத்தாண்டவ கொடூர காட்சிகள் நம் மனதை இன்றும் விட்டு நீங்காத சம்பவங்கள். இந்திய அரசே ஈழத்தை அங்கீகரி என்று பறைசாற்றுவதற்காக மருதையாற்று பாலத்தில் வெடிகுண்டை வைத்து மத்திய அரசிற்கு ஒரு நமது திட்டத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கருதினார். நிலக்கரிகளை ஏற்றிச் செல்லுகிற வண்டியை முதலில் கவிழ்ப்பதற்கு திட்டம் போடுகிறது தமிழ்நாடு விடுதலை படை. அதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடம்தான் மருதையாற்று பாலம். மருதையாற்று பாலத்திலே வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்பொழுது கூட்ஸ் வண்டி, நிலக்கரி ஏற்றிய வாகனம் அங்கே செல்லவில்லை. எப்பொழுதும் செல்லாத பயணிகள் தொடர் வண்டி, மலைக்கோட்டை விரைவு வண்டி, மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் அன்றைக்கு வேகமாக அந்த இருப்பு வழி சாலையில் பயணிக்க தொடங்கும். சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன் அதிகாரிகளிடத்திலே தெரிய வேண்டும் என்பதற்காக மருதையாற்று பாலத்தில் நாங்கள் குண்டு வைத்திருக்கிறோம், இப்படிக்கு விடுதலைப்படை என்று எழுதி ஒட்டி வைத்து விட்டு செல்கிறார் தலைவர் தமிழரசன். எல்லோருக்கும் தகவல் பரிமாறப்படுகிறது. ஆனால் எவரும் கேள்வி கேட்கவில்லை.
இதையெல்லாம் மீறினாலும் கூட பக்கத்து ஸ்டேஷனில் அந்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்து நிற்கிற போது டிரைவரிடத்திலே சொல்லுகிறார், பாலம் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது, பார்த்து செல்லுங்கள் என்று அறிவுரையையும் சொல்லி செல்லுகிறார்கள் தமிழ்நாடு விடுதலை படையை சார்ந்தவர்கள். அன்றைக்கு தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியன் ஐஜியாக தமிழ்நாட்டு காவல்துறையின் தலைவராக இருந்தவன். அவன் போட்ட சதித்திட்டங்கள் தான் எண்ணற்றவை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஈழத்தை அங்கீகரிப்பதற்கு ஆயுதம் தரித்த போரை அங்கீகரித்தார், தேசிய தலைவரை அங்கீகரித்தார். ஆனால் தமிழ்நாடு விடுதலையை ஆயுத வழி போராட்டத்தில் தீர்மானிப்பதற்கு தமிழரசனை எதிர்க்கிறார். அதற்கு காரணம் இங்கே இருந்த உளவுத்துறை அமைப்பு எம்ஜிஆர் இடத்திலே பல தகவல்களை தவறாக கொடுக்கப்பட்டதனுடைய விளைவு. மருதையாற்று பாலம் சிதறி வெடிக்கிறது, மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் கடந்து செல்கிறது. மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸினுடைய முன்பெட்டிகள் எல்லாம் குளிரூட்டப்பட்ட வண்டிகள், சற்று வசதி படைத்தவர்கள் செல்லக்கூடியவர்கள். மருதையாற்று பாலத்தில் மெதுவாக நகர்ந்து சென்ற அந்த தொடர்வண்டி பாலம் தகர்க்கப்பட்டதால் ஓட்டுநரின் கவனமின்மையாலும் பல ஸ்டேஷன் மாஸ்டர்கள் அக்கறையின்மையாலும் அந்த தொடர்வண்டி மருதையாற்றில் கவிழ்ந்து விழுந்து 35 மக்கள், தமிழ் மக்கள் இறந்து போனார்கள். அமைத்த வெடிகுண்டில் இவ்வளவு எச்சரிக்கை செய்தும் கூட அரச பயங்கரவாதம் நம்மளுக்கு எதிராக எதிர்நிலை எடுக்கிறது என்று கருதிய தமிழரசன் மக்கள் மன்றத்தில் மக்களை கொன்ற தமிழரசன் என்று பரப்பப்பட்டது. ஒரு விடுதலைக்காக போராடுகிற ஒரு தலைவனை மக்களுக்கு எதிராகவே திசை திருப்புகிறது இங்கே இருக்கிற உளவு அமைப்புகள். மிதிவண்டி பயணங்களில் எண்ணற்ற கிராமங்களுக்கு சென்று அரசியல் படுத்துதல், சிமெண்ட் ஆலைகளை நிறுவவே விடமாட்டோம் என்று மண்ணிலே கடுமையாக போராடியது. நிலச்சுவார்ந்தார்களுக்கு நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஏழைகளுக்கு என்று சுவரொட்டிகள் ஒட்டி நிலச்சுவார்ந்தார்களை மிரட்டி ஏக்கர்களை பிரிக்க வைத்தது. நிலக்கரி சுரங்கத்தை அமைக்கவே விடமாட்டோம் என்று பலமுனை ஆயுத வழி போராட்டம் அல்ல, அறிவாயுத போராட்டமும் நடத்தியிருக்கிறார். அதற்கு முன்னோடியாக புலவர் கலியபெருமாள் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். திருச்சி சிறை கம்பீரமான சிறை. தமிழரசன் சொல்லுகிறார் கலியபெருமாள் இடத்திலே, மக்கள் சேவை ஆற்ற வேண்டுமானால் இந்த சிறையை உடைத்தெறிவதுதான் மக்கள் பணியாக இருக்க முடியும் என்று கருதுகிறார். பலமுறை தடுத்து பார்க்கிறார் தமிழரசனை கலியபெருமாள். ஆனால் தமிழரசன் கேட்டபாடில்லை. தமிழரசன் சுமார் 20 அடி உயரத்திற்கு இருக்கிற அந்த மதில் சுவரில் ஏறி தன்னுடைய லுங்கியை 2ஆக கிழித்து முள்வேலி மீது போட்டு மின்சார ஒயர்கள் சென்று கொண்டிருக்கிறதை உன்னிப்பாக கவனித்து அந்த சிறையை தகர்த்தெறிந்து விட்டு தப்பித்து ஓடுவதற்கு முயற்சி செய்கிறார். 20 அடி உயரம் கொண்ட அந்த சுவற்றிலிருந்து அந்த புறம் கீழே குதிக்கிற போது அவருக்கு கால் ஒடிந்து விடுகிறது. நடக்க முடியவில்லை. கைது செய்யப்படுகிறார். தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலே கொண்டு போய் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இவர் செய்த குற்றங்கள் என்று அரசால் கண்காணிக்கப்பட்டு நீதிமன்றத்திலே வழக்கு போகிற போது அவரை பிணையில் விடுவதா வேண்டாமா என்று தீர்மானிக்கிற போது அவருடைய பிணைக்கு 2 பேர் பத்திரமுள்ளவர்கள் வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறது நீதிமன்றம். 300 பேர் பத்திரங்களோடு போய் நின்றார்கள். நீதிபதி கேட்டார் ஒரு தாயிடம், இவரை நம்பி நீ பத்திரத்தை கொடுத்து அவனை ஜாமீனில் எடுத்தால் மீண்டும் அவர் ஆயுத வழி போராட்டத்தை இது அடர்ந்த புதருக்குள் வனத்திற்குள் சென்று விட்டால் உன் நிலங்கள் பறிக்கப்படும் என்று சொல்லுகிற போது சொன்னார், எந்த நிலங்களை பறித்து ஏழைகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று நினைத்த என் தம்பி என்னுடைய தலைவன் தமிழரசன், அப்படி போனால் என் நிலம் அவரால் பறிபோகிறது என்றால் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்று நீதிமன்றத்தில் சொன்ன முறையில் மாபெரும் தலைவனை பெற்றெடுத்தது மத்திய மாவட்டம். இருந்தாலும் தமிழரசன் மக்களோடு மக்களாக பயணிக்கிறான். மக்களிடத்திலே இருந்து அந்நியப்படுத்தினால் மட்டும்தான் தமிழரசனை வீழ்த்த முடியும் என்று உளவு அமைப்புகள் கருதுகிறது. அவன் எங்கே பாசமாக இருக்கிறான், அவன் எதிலே கோட்டை விடுவான் என்று தீவிரமாக கண்காணிக்கிறது. அந்த தீவிர கண்காணிப்பில்
அவன் மக்களுக்காக வாழ்கிறான் என்றால் மக்களாலேயே அவன் அடித்து கொள்ளப்பட வேண்டும். அவன் மருதையாற்று பாலத்தில் மக்களை கொன்றவன் என்று விஷம பிரச்சாரங்களை செய்யப்பட்டது. காவிரி நதிநீர் தர மறுக்கிறது கர்நாடகா. கிருஷ்ணராஜ சாகர் அணையை உடைத்தால் தமிழர்களுக்கு தண்ணீர் வந்துவிடும் என்று கருதினார். அதற்கு என்ன ஒரே வழி? மத்திய அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று விரும்பினார். பெண்ணாடத்திலே இருக்கிற வங்கியிலே போய் நுழைந்து கொள்ளையடிக்க தீர்மானிக்கிறார். அதற்கு முன்னால் பெண்ணாடம் அறிக்கை என்று இன்றும் பலரால் பேசப்படுகிற மாநாட்டை நடத்தினார். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, தமிழர் விடுதலை என்று முழங்கினார். அந்த முழக்கமானது இன்றைக்கும் தமிழர்களுடைய கைகளில் பொக்கிஷமாக இருக்கிறது. சாதியை ஒழிப்பதை நம்முடைய தலையாய கடமை என்று தமிழ் உலகத்திற்கு பறைசாற்றிய பெருந்தகையாளன் தமிழரசன். அவன் பெண்ணாடம் வங்கியிலே கொள்ளையடிப்பதற்காக அந்த பணத்தை, மக்களுடைய பணத்தை, மத்திய அரசின் பணத்தை கொள்ளையடித்து அதன் மூலமாக வெறிப்பொருட்களை நிரப்பி கிருஷ்ணராச சாகர் அணையை உடைப்பதற்கு மைசூரை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கருதிய தமிழரசன், மக்களோடு மக்களாக இருக்கிற தமிழரசனை பிரிப்பதற்கு சூழ்ச்சி செய்த உளவு அமைப்புகள் மக்களைப் போலவே வேடம் தரித்து பெண்ணாடம் வங்கியிலே கொள்ளையடித்து விட்டு வெளியிலே திரும்புகிற போது மக்கள் போர்வையில் உள்ளே நுழைந்த உளவு அமைப்புகள் தன் கையிலே AK-47 ரக துமுக்கி கையிலே இருந்தாலும் கூட எந்த மக்களுக்காக தனது விடுதலையை நோக்கி எனது பயணத்தை தொடங்கினோனோ அந்த மக்கள் என்னை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி கல்லால் அடித்து கொன்றார்கள் என்றால் அந்த மரணத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று பிரகடனம் செய்துவிட்டு கையை உயர்த்தி நின்றார். கல்லாலேயே மக்கள் அடித்து கொண்டார்கள் என்று உளவு அமைப்புகள் பொய்யை கூறியது, அடித்து கொன்றது உளவு அமைப்புகள். அந்த மாபெரும் புரட்சியாளன் பெண்ணாடம் வங்கியின் முன்னால் தன் நிலை குலைந்து உயிரை துறந்தான். அந்த மகத்தான மாவீரனுக்கு தமிழ்நாட்டின் அவன் பிறந்த ஊரில் ஒரு கல்லறை வைப்பதற்கு கூட இன்றைக்கு ஆளும் அதிகார வர்க்கங்கள் தொடர்ச்சியாக தடுக்கிறது. ஓகே சார், இப்படிப்பட்ட ஒரு போராளியை வந்து விடுதலை படத்துல வந்து கரெக்டாக தான் சித்தரிச்சிருக்காங்களா? அவரோட கதாபாத்திரம், அவருக்கு கொடுத்த வலிமையான அந்த ரோல்ஸ் இதெல்லாமே வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி வந்து வேற மாதிரி காட்சி அமைச்சில்ல? அது கற்பனைகள் கலந்துருக்காரு. ஓகே, விடுதலை பாகம் 1 பாகம் 2 ரெண்டுலேயுமே வந்து தமிழரசனுடைய முழு வரலாறு என்ன என்பதை சொல்லலாம். புலவர் கலியபெருமாளுடைய வாழ்க்கை ஓரளவிற்கு தான் ஒத்துப்போகிறது. ஆனால் அவருடைய இறுதி காலம், கலியபெருமாளுடைய இறுதி காலம் ஈரப்பனாரை வனத்திற்குள் சென்று சந்தித்தது. தனது 82வது அகவையிலும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் போய் தலைவனை சந்தித்து வருகிறேன் என்று தைரியமாக சொன்னவர் புலவர் கலியபெருமாள். அந்த கலியபெருமாள் உருவாக்கிய மகத்தான தலைவர் தமிழரசன். ஆயுத வழிதான் சிறந்த வழி என்று உணர்த்தி இருக்கிறான். அகிம்சை வழிதான் சரியானது என்று புலவர் உணர்த்தி இருக்கிறார். ஆக இருபெரும் தலைவர்களுமே இந்த தமிழ் தேசியத்திற்கு ஆயுதங்கள் தான். ஆக தமிழரசன் என்கிற மகத்தான தலைவரை கடந்து தமிழ் தேசிய அரசியல் வரலாறு எழுதவே முடியாது. அப்படி அவரை மறைத்து எழுதக்கூடியவர்கள் தற்குறிகளாக இருப்பார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். தமிழீழ தேசிய விடுதலையை எவ்வாறு தமிழரசன் விரும்பினார் என்பதை தேசிய தலைவர் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவனாக தமிழ் மண்ணில் உருவெடுத்த தமிழரசன் இன்றும் நம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி. நன்றி.